புதுச்சேரியில் ஒரே தொகுதியில் தந்தை மற்றும் மகன் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரி தனித்தொகுதியான ஏம்பலத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கந்தசாமியும் அவரது அண்ணன் மகனும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளருமான மோகன்தாஸும் போட்டியிடுகின்றனர். கடந்த தேர்தலில் கந்தசாமிக்காக மோகன்தாஸ் தீவிரமாக பணியாற்றியும் இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் வேட்புமனு தாக்கல் கடைசி நாளுக்கு முன்பு என்ஆர் காங்கிரஸில் இணைந்துள்ளார். என்ஆர் ஐயாவுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்று சொல்லி திரும்ப நாங்கள் போய் ஓட்டு கேட்குறோம். எல்லா வீட்லையும் எல்லா ஊர்லேயும் அமோக வரவேற்பு ஏம்பலம் தொகுதியில் அதிகமாகவே இருக்குது. மீண்டும் 2026ஆம் ஆண்டு தலைவருடைய ஐயாவுடைய ஆட்சி தான் புதிய மாநிலத்தை மலரும். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு கதவு மூடப்பட்டாலும் மறு கதவு ஐயா அவர்கள் எனக்கு திறந்து ஒரே இரவில் சீட்டு கொடுத்ததற்கு, இங்கே நிற்பதற்கு வாய்ப்பு அளித்ததற்கு ஐயாவுக்கு கோடான கோடி எங்கள் தொகுதி சார்பாக என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லை, நம்ம புதிய மாநிலத்தின் வளர்ச்சிக்கு ஏழைகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சமூக பின்தங்கிய பழங்குடிய மக்கள் அனைவரும் திருப்தியாக இருக்கிறார்கள். இலவச அரிசி, முதியோர் பென்ஷன் போன்ற நலத்திட்டங்களை ஏற்றினது அதிகப்படியாக மக்களிடம் சென்றடைய செய்தது.